Assalamu alaikum. I hope all of you fine. Alhamdulillah. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஒன்றில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் சந்தோஷம். இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டே இன் மை லைஃப் vlog தான். இந்த vlog பார்க்குற நேரமே உங்களுக்கு விளங்கும் இந்த vlog வந்து எவ்வளோ இன்ட்ரெஸ்டாக ஒரு என்ஜாய் பண்ணின டேயாக தான் இருக்க போகுதுன்னு சொல்லி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நமக்கு ஒரு வீக்கெண்ட் என்னதனால நான் வந்து எங்களுக்கு பிரியாணி ரைஸ் ஆக்கியிருந்தேன். இந்த பிரியாணி செய்கிறது எப்படின்னு சொல்கிற இந்த ரெசிபியை வந்து உங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கொள்ளணும்னு நான் நினைக்கிறேன். நான் இந்த பிரியாணி ஆக்குறதுக்கு வந்து கீரை சம்பா எடுத்திருந்தேன். இந்த கீரை சம்பா நல்லா கழுவி எடுத்துட்டு இந்த சோறு வேகிற அளவை விட கொஞ்சம் கூடுதலாக தண்ணி எடுத்துக்கிறேன். அதோட இதுக்கு தேவையான அளவு நான் இப்ப உப்பு சேர்த்துக்கொள்றேன். அதோட 2-3 துண்டு கருவேப்பட்டை சேர்த்திருக்கிறேன். அதோட ஒரு பே லீஃபையும் சேர்த்துக்கொண்டேன். நான் இந்த இடத்துல ஒரு 2-3 கொட்டை மிளகு அதோட கராம்பு சீரகம் எல்லாம் எடுத்து வந்து இந்த அரிசிக்கு மேலால போட்டு இவற்றை வந்து நல்லா கொதிக்க விட்டேன். அரிசி நல்லா வந்து கொதிச்சு கொண்டு வர நேரம் 2 கரண்டி அளவு ஆயில் சேர்த்து கொண்டேன். நான் இன்றைக்கு இந்த இடத்துல வந்து 300 கிராம் பீஃப் எடுத்திக்கிறேன். ஏன்னு சொன்னால் நான் அரிசி வந்து எடுத்ததும் கூட 300 கிராம். அப்போ நாங்கள் வந்து பீஃப் பிரியாணியோ மட்டன் பிரியாணியோ செய்கிறதுன்னு சொன்னால் நாங்கள் எந்த அளவு அரிசி எடுக்கிறோம் அதே அளவுக்கு தான் வந்து பீஃப் எடுக்கணும். நான் இப்போ வந்து இந்த பீஃபை கொஞ்சம் வேக வைக்க போகிறேன். மஞ்சள் தூள், உப்புத்தூள், மிளகுத்தூள், மிளகாய்த்தூள் இவை எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் வேக வச்சு எடுக்க போறேன். நான் ஏற்கனவே வந்து வேக வச்சிருந்த இந்த சோத்தை வந்து அரைப்பதத்திலேயே வடிகட்டி கொள்றேன். ஏன்னு சொன்னா நாங்க வந்து இந்த டம் பிரியாணி செய்யறதுக்கு வந்து சோத்தை வந்து அரைப்பதத்துல வடிகட்டி கொள்ளணும். இப்ப நாங்களோட இறைச்சி வந்து நல்லா கொதிச்சு வார நேரம் இந்த இறைச்சோட ஒரு 2 கிழங்க வந்து நான் வெட்டி போட்டு அதையும் இறைச்சியும் சேர்த்து வேக வைக்கிறேன். அப்படி இறைச்சியும் கிழங்கையும் சேர்த்து வேக வைக்கிற நேரம் அந்த கிழங்குல கூட கொஞ்சம் ஒரு இறைச்சி வாசம் வந்த மாதிரி ஒரு நல்ல டேஸ்ட் வந்து வந்துடும். அதனால தான் 2ஐயும் சேர்த்து வேக வைக்கிறது. அதுக்கு பிறகு வந்து ஒரு பேனை திரும்பவும் நான் சூடு பண்ணி எடுத்துட்டு அதில் ஒரு 2 டீஸ்பூன் மாதிரி நெய் சேர்த்துக்கொள்கிறேன். அந்த நெய் வந்து கொதிச்சு வார நேரம் அதில் நாங்கள் வெட்டி வச்சுக்கிற வெங்காயம் கொஞ்சம் சேர்த்து அந்த வெங்காயம் பொன்னிறமாகி வார நேரம் அந்த வெங்காயத்தை வந்து நாங்கள் வேறாக இறக்கி வைத்து கொள்ளணும். அதே பேன்ல வெங்காயம் அரிஞ்சு வச்சுக்கிறத வந்து திரும்பவும் சேர்த்திக்கோங்க. சேர்த்திக்கொண்டு அவற்றை கொஞ்சம் கிளறி விட்டுட்டு அதுல ஏலக்காய், பே லீஃப், மிளகு கொட்டை, அன்னாசிப்பூ, கருவேப்பட்டை, சீரக கொட்டை, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், கொத்தமல்லி இலை, கருவேப்பிலை இவற்றை எல்லாமே சேர்த்துட்டு கொஞ்சம் கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விடுற நேரம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை அந்த ஸ்மெல் வந்து கொஞ்சம் வித்தியாசமான ஸ்மெல்லாக மாறும் வரைக்கும் நீங்கள் இந்த மிக்சரை வந்து நல்லா கிளறி கொடுங்க. பின்னர் இதுக்கு வந்து ஒரு 3 பச்சை மிளகாய் மாதிரி அரிஞ்சு அதையும் சேர்த்துக்கோங்க. அதோட ஒரு பெரிய தக்காளிக்காய், நல்லா பழுத்த ஒரு பெரிய தக்காளிக்காவாக இருக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 100 கிராம் அளவுக்கு அந்த தக்காளிக்காய் இருந்தால் போதுமானது. அந்த தக்காளிக்காவையும் நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கொண்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டுக்கொண்டு அதுக்கு அப்புறம் தேவையான அளவு தயிர் சேர்த்துக்கொள்ளணும். நான் இந்த இடத்துல 2 டேபிள் ஸ்பூன் மாதிரி தயிர் சேர்த்து கொண்டிருக்கிறேன். சேர்த்துக்கொண்டு இவற்றையும் நல்லா கிளறி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து இவற்றை கொஞ்சம் கொதிக்க விடுங்க. இது கொதிச்சு வார நேரம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அதோட ஒரு 4 கரண்டி அளவு கொரியண்டர் பவுடர் சேர்த்துக்கோங்க. அதோட பிரியாணி மிக்சர் 1 டேபிள் ஸ்பூன் மாதிரி சேர்த்து கொண்டுட்டு
மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், உப்புத்தூள், மிளகுத்தூள் இவை அனைத்தையும் எங்களோட ருசிக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் இதோட கொஞ்சம் சேர்த்துக்கொள்வோம். சேர்த்துக்கொண்டு இவற்றை கிளறி விட்டு கூட வேணும். கிளறி விட்டு கொஞ்சம் கொதிக்க விடுங்க. பின்னர் இதுவும் கொதிச்சு வார நேரம் நாங்கள் ஏற்கனவே அவித்து வைத்திருக்கிற இறைச்சி, கிழங்கு இவை ரெண்டையும் இந்த மிக்சரோட சேர்த்துக்கொள்ளணும். சேர்த்துக்கொண்டு இவற்றை எல்லாமே சேர்த்து நல்லா கொதிக்க விடணும். நாங்கள் இறைச்சி ஏற்கனவே நாங்கள் வேக வச்சிருக்கிறதுனால இதோடையும் சேர்த்து வெந்து கொண்டு வார நேரம் எங்களுக்கு தெரியும் அந்த பிரியாணியில் இருக்கிற பீஃப் கஞ்சி மாதிரி வேகணும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இவை வெந்து வாரத்துக்கு நாங்கள் வச்சுக்கொள்ளணும். அதுக்கு பிறகு எங்களோட ஃபைனல் ஸ்டேஜ் தான். நாங்கள் இப்போ இந்த பிரியாணியை டம் போட போகிறோம். பிரியாணியை டம் போடுறதுக்கு முதல்ல நாங்கள் எந்த பேனில் பிரியாணியை டம் போடுறோமோ அந்த பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய்யை சேர்த்துட்டு நாம் இந்த செஞ்சு வச்சுக்கிற கறியால் அதுக்கு மேலால் போட்டுக்கிடணும். போட்டுக்கொண்டதுக்கு அப்புறம் அதுக்கு மேலே இந்த சோத்தில் ஹாஃப் நான் இங்கே போட்டுக்கொள்ள போகிறேன். ஏன்னு சொன்னால் நான் இன்னொரு 300 கிராம் அரிசிக்கு சோறாக்கிக்கிறதுனால எனக்கு 2 டம் தான் போட்டுக்கொள்ளும். அதனால் நான் இதில் ஹாஃப் போட்டுட்டு திரும்பவும் இந்த செஞ்சு வச்சுக்கிற இந்த கறியால் போட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு இப்போ வீடியோ பார்த்தா அவங்களுக்கு விளங்கும் நான் இப்படி இதை சோத்தை மிக இலகுவான முறையில் டம் போட்டிக்கிறேன். நிறைய பேர் நிறைய வகையான பிரியாணியை செய்வாங்க. ஆனால் இந்த மாதிரியான ஒரு பிரியாணியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டம் பிரியாணியில் இந்த பிரியாணியும் கொஞ்சம் ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டில் இருக்கும். நான் ஒரு 10 நிமிடம் மாதிரி குறைந்த தீயில இந்த பிரியாணியை டம் போட்டேன். இப்போ பாருங்க எங்களோட பிரியாணி எவ்வளோ சூப்பராக டம்மாக இருக்குன்னு சொல்லி ஆவி வார நேரமே உங்களுக்கு விலங்கு இருக்கும். இது சரியான பதம் இருக்குன்னு சொல்லி நாங்கள் இன்றைக்கி எங்களோட லஞ்சை எங்களோட வீட்டில் முடிச்சு கொண்டு வெளியே போகிறதா பிளான் பண்ணியிருந்தது. இங்கே சம்மர்ன்றதுனால நாங்கள் ஒரு நைட் பீச் போகமெண்டு ஒரு பிளானில் நான் இந்த வேலை முடிஞ்சு எங்களுக்கு நைட்டுக்கு தேவையான ஃபுட், ஈவினிங்கு தேவையான ஸ்நாக் எல்லாமே ரெடி பண்ணினேன். ஏன்னு சொன்னா கடையில் போயிட்டு வாங்கிட்டு கொண்டு போகிறத விட வீட்டில் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு போகிறது நல்ல மாதிரி நான் நினைக்கிறேன்றதுனால நான் வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். நான் பிள்ளைகளுக்கு ஈவினிங் டீக்காக வேண்டி கொஞ்சம் பெட்டிஸ் சுட்டு எடுத்திருந்தேன். அதையும் ஒரு பாக்ஸ் ஒன்றில் போட்டு அவற்றையும் நான் அடுக்கி எடுத்துக்கொண்டு அதோட டின்னருக்காக வேண்டி
தக்கடியும் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். அந்த தக்கடியும் வந்து அதே பாலில் வந்து போட்டு கட்டி எடுத்துக்கொண்டதோட புள்ளையில் நீண்ட நேரம் வந்து தண்ணியில் இருக்கிறதுனால பசி வருமென்றதுனால சீனி சாம்பார் கொஞ்சம் செஞ்சு எடுத்துகிட்டு போனேன். அதோட போகிற வழியில் வந்து பான் வாங்கிட்டு போவோம்னு சொல்லி அப்போ பிள்ளைகளுக்கு வந்து டின்னருக்கு தக்கடியோட சீனி சாம்பாரோட பானும் இருந்தால் கொஞ்சம் நல்ல மென்னு நினச்சி வந்து எடுத்துகிட்டு போனேன். நாங்கள் இன்றைக்கி போகிற இடம் தான் லக்தஃபியா பீச். இந்த லக்தஃபியா பீச்னு சொல்கிறது பிள்ளைகளுக்கு வந்து குளிக்கிறதுக்கு கொஞ்சம் நல்ல ஒரு பீச்சாக இருக்கிறதுனால சம்மர் நேரத்தில் நிறைய பேர் வந்து விசிட் பண்ணுற ஒரு இடம் தான் இந்த லக்தஃபியா பீச். இதை அநேகமானவங்க வந்து சொல்லுவாங்க நைட் பீச்னு சொல்லித்தான். இது வந்து யாருக்கா இருந்தாலும் வந்து போகக்கூடிய ஒரு இடமா இருக்குது. என்ன சொன்னா அது வந்து மெட்ரோ லிங்க்ல போய்த்து இறங்கினா கூட எங்களுக்கு வந்து அந்த லக்தஃபியா பீச்சுக்கு போயிடும். இது ஒரு நைட் பீச் என்றாலும் கூட 6 o'clock ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து ஆக்கள் எல்லாரும் வந்து இடத்த பிடிச்சிக்கிட்டு அவங்களோட சேர்ஸ் எல்லாம் போட்டு உட்காந்து இருக்காங்க. பிள்ளைகள் எல்லாரும் வந்து தண்ணியில் ஓடி போயிட்டு விளையாட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பார்ப்போம். நாங்கள் இந்த லக்தஃபியா பீச்சை கொஞ்சம் சுற்றி இருட்டாகிறதுக்கு முதல்ல நாங்கள் இங்கே வந்து ஒரு 5:45 ஆகிற நேரமே வந்து இந்த பீச்சை நாங்கள் ரீச் பண்ணிட்டோம். இங்கே இருக்கிற பீச்சில் எப்படியுமே வந்து அலை குறைவான பீச்சில்ன்றதுனால எனக்கு இதை பார்க்குற நேரம் ஒரு பீச்ன்றதை விட ஒரு ஆறு மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. பிள்ளைகளும் கூட வந்து அந்த ஆற்றுல வந்து கல்லுகள் இருந்து பாயிற மாதிரி இங்கே வந்து இருக்கிற இந்த கல்லுகள்ல இருந்து பிள்ளைகள் வந்து பாயிறாங்க. இது அவ்வளோ கொஞ்சம் ஆழம் இல்லை. அதனால் வந்து சின்ன பிள்ளைகளை கூட வந்து எங்களுக்கு பயம் இல்லாமல் இந்த இடத்துல விளையாடக்கூடிய மாதிரியான ஒரு பீச் தான் இந்த லக்தஃபியா பீச். உங்களுக்கும் வந்து இந்த வீடியோ பிடிச்சிருக்குமென்னு நான் நம்புகிறேன். மீண்டும் ஒரு வீடியோவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை டேக் கேர். பாய் பாய்.